வள்ளலார் கூறும் ஆன்ம லாபம் யாது? ஆன்ம லாபம் என்றால் என்ன? ஆன்ம லாபம் என்பது நம் வள்ளற் பெருமானார் எதை பற்றி குறிப்பிடுகின்றார்? ஆன்ம லாபம் ஒருவருக்கு எப்படி வருகின்றது? ஆன்ம லாபம் நஷ்டமடைந்தால் என்ன நேரிடும்? லாபம் அடைந்தால் என்ன நேரிடும் என்பதை தற்போது விரிவாக காண்போம். பசிப்பிணி, உயிர்கொலை, துக்கங்கள், பயம் முதலிய அவத்தைகளால் ஒரு மனிதனுக்கு, ஒரு ஜீவனுக்கு உண்டாகும் அவத்தைகளால் ஏற்படும் தடைகளை நீக்கி அந்த ஜீவர்களுக்கு திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணுகின்ற விஷயம். அந்த திருப்தி இன்பம் அந்த ஜீவர்களுக்கு உண்டானால் அதிலிருந்து ஒரு வகையான அதிர்வு ஏற்பட்டு லாபமாக அந்த திருப்தி இன்பத்தை உண்டாக்கிய அந்த ஜீவனுக்கு ஏற்படும். அதுவே ஆன்ம லாபம். ஆன்ம நஷ்டம் என்பது அந்த ஜீவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை அல்லது அந்த ஜீவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்திய மக்களுக்கு, ஜீவனுக்கு உண்டாகும் கெடுதி ஆன்ம நஷ்டம். ஆகையால் நாம் பிற ஜீவர்களுக்கு எல்லாம் ஆன்ம நேயத்தோடு அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு ஏற்படும் துக்கங்களை நீக்கி உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக உத்தமனாகுக ஓங்குக என்று எனை அப்படி சொல்லிட்டு நம் வள்ளற் பெருமானார் தெளிவுபட கூறுகின்றார். உலகினில் உயிர்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட அந்த பிணிகளை, அவத்தைகளை நாம் நீக்கி அந்த ஜீவர்களுக்கு திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணால் நம் ஆன்மா லாபம் அடையும். அப்படி அந்த ஆன்ம லாபத்தை கொண்டு நீங்கள் நெடுவழி காலம் வாழலாம். அனைத்து சர்வ வல்லபமும் உங்களுக்கு கிட்டும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.